நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் 1 கப் அளவுக்கு கட் பண்ணின கேரட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கேரட் முழுமையாக வெந்திருக்கு. அரிசி ஓரளவு தான் வெந்திருக்கும். நம்ம அரைச்சிட்டு மறுபடிக்கும் வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம கீர் சாப்பிடும்போது அரிசி அங்கங்கே கடிப்படும். அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இது போல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை இது போல் ஒரு கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு வரைக்கும் சேர்த்துக்கிடலாம். அதே போல் நீங்கள் சர்க்கரை சேர்க்க விருப்பப்படலைன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம்ல, அப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கேரட் அரிசி ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. ஸோ இது ஒரு கொதி வந்தாவே போதும். அதே மாதிரி பாலுமே நம்ம காய்ச்சி ஆற வச்சு தானே சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. குங்குமப்பூ சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். குங்குமப்பூ நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் நல்ல கலருக்காகவும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இது அப்படியே பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கேரட் கீர் சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை பொன்னிறமாக தாளித்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இப்போ முந்திரி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் கேரட் கீர் வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா தூவிட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் கீர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.